வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே இனி அஸ்வசும வெளியான அறிவிப்பு. டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன் குனியாவும் பரவல். சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கை. நெல் கொள்முதல் விலையை உயர்த்தினால் அரிசி விலையும் அதிகரிக்கும். அமைச்சர் லால்காந்த எச்சரிக்கை. ஜூலை முதல் பஸ் கட்டணம் உயருமா? தனியார் பஸ் சங்கங்களின் அதிரடி முடிவு. பிள்ளையானுடன் கோட்டபாய இருக்கும் படங்கள் தொடர்பில் நீதிமன்றில் வெளியான தகவல். ஆசனப்பட்டிகள் அணிய தவறிய 400 சாரதிகள் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை. கிளிநொச்சியில் அதிரடி சோதனை. 12 அதிவேக மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல். வெனிசுலாவை தொடர்ந்து ஜப்பானிலும் நிலநடுக்கம். வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். கழுத்தை நெரித்ததால் ஏற்பட்ட மரணம். தெல்தெனிய கொலை தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள். இலங்கையில் இன்று முதல் வலுப்பெறும் மழை. கடல் கொந்தளிப்பாகும் அபாயம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இனிவரும் காலங்களில் அஸ்வசும நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகை ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அஸ்வசும நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டம் இந்த ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படவுள்ள நிலையில் அதற்கான பயனாளிகளின் தரவுகளை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அஸ்வசும திட்டத்தின் கீழ் 2023ஆம் ஆண்டு 4 பிரிவுகளின் அடிப்படையில் சுமார் 16 லட்சம் மக்கள் உதவித்தொகை பெற்றிருந்தனர். எனினும் கடந்த ஏப்ரல் மாதம் இடைக்கால பிரிவில் இடம்பெற்றிருந்த 3,15,000 பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டன. அதேவேளை இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் நலிவடைந்த மக்களுக்கான 3வது பிரிவில் இடம்பெற்றிருந்த 4,25,000 பயனாளிகளுக்கான நிவாரண உதவித்தொகையும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த இரு பிரிவுகளிலும் இடம்பெற்றுள்ள ஏழை மற்றும் மிகுந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்கள் மீண்டும் மதிப்பீட்டின் அடிப்படையில் அஸ்வசும உதவித்தொகையை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் அஷான் தர்ஷக தெரிவித்துள்ளார். புதிய தரவு சரிபார்ப்பு மற்றும் தகுதி மதிப்பீட்டின் மூலம் உண்மையில் உதவி தேவைப்படும் குடும்பங்களுக்கு நலத்திட்ட நிதி சென்றடைவதை உறுதிப்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். டெங்கு நோயுடன் சேர்த்து சிக்கன் குனியா நோயும் தற்போது தலை தூக்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் டெங்கு நோய் தாக்கமானது தற்போதைய நிலையில் எதிர்பாராத விதமாக அதிகரித்து வருவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் இந்த நிலைமை மிகவும் தீவிரமாக அவதானிக்கப்பட்டுள்ளதாக அச்சங்கத்தின் பதிலு தலைவர் உபுல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் டெங்கு நோயை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய நேற்று முதல் நாளை மறுதினம் வரை 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு இயக்கம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தரவுகளின்படி டெங்கு நோய் காரணமாக இதுவரையில் 29 மரணங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 48,287 உயர்வடைந்துள்ளது. அதன்படி பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அந்த எண்ணிக்கை 25,167 ஆகும். அத்துடன் டெங்கு அவதான வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 112 அதிகரித்துள்ளது. நாளாந்தம் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகி வருவதன் காரணமாக மருத்துவமனைகளின் கொள்ளளவும் மீறப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் விலையை 150 ரூபாவாக உயர்த்தினால் அதற்கு இணையாக அரிசி விலையையும் அதிகரிப்பதற்கு நெல் ஆலை உரிமையாளர்கள் எதிர்பார்த்திருப்பதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். விவசாயிகளிடமிருந்து அதிக விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்வதில் தற்போது சிக்கலான நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் நெல் கொள்முதல் செய்யும் விலையை அதிகரிப்பதா அல்லது அவர்களுக்கு வேறு ஏதேனும் நிவாரணம் வழங்கும் முறையை உருவாக்குவதா என்பது குறித்து சிக்கல் நிலவுகிறது. நெல் விலையை 150 ரூபாய் வரை கொண்டு சென்றால் அரிசி விலையை அதிகரிக்க ஆலை உரிமையாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு நடந்தால் பொது
நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்படி ஒரு பிரச்சனை இங்கு உள்ளது. எனினும் விவசாயிகளுக்கு அவர்களின் உற்பத்தி செலவுக்கு நிகரான விலையை வழங்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையிலேயே நாங்கள் செயற்பட்டு வருகிறோம். அதற்கமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். 2026 ஆண்டு நெல்லுக்கான கேள்வி 2.8 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்ற நிலையில் 2.85 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தேசிய மட்டத்தில் போதுமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரையறுக்கப்பட்ட நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே 2026 ஆண்டு அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார். ஆண்டுதோறும் அமல்படுத்தப்படும் பஸ் கட்டண திருத்தத்தை எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான கோரிக்கையை தனியார் பஸ் சங்கங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கை தொடர்பான எழுத்துப்பூர்வ அறிவிப்பு நேற்று கையளிக்கப்பட்டதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இதன்படி அடுத்த 5 நாட்களுக்குள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடி கட்டண திருத்தம் குறித்து இறுதி முடிவை எட்ட எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட கெமுனு விஜயரத்ன இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படவுள்ள எரிபொருள் விலை மாற்றத்தையும் கருத்தில் கொண்டு அனைத்து தனியார் பஸ் சங்கங்களுடனும் ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய கட்டணத்தை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு தேவையான அனைத்து செலவு தகவல்களும் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் இம்முறை மேற்கொள்ளப்படவுள்ள கட்டண திருத்தம் 15% அதிகமாக இருக்கலாம் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பஸ் கட்டண உயர்வு தொடர்பான இறுதி தீர்மானம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடனான பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தனது கைது நடவடிக்கையை தடுக்கும்படி கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக வாதங்கள் ஜூலை 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. குறித்த மனு நேற்று மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோரை கொண்ட நீதியரசர்கள் ஆயத்தின் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ரோமேஷ் டி சில்வா நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி ஆணைக்குழு, முன்னாள் நீதிபதி அல்விஸ் ஆணைக்குழு மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஆகியவற்றின் எந்தவொரு அறிக்கையிலும் மனுதாரரான கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடமை தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரித்த 7 பேர் கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் வழங்கிய தீர்ப்பிலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ குறித்து ஒரு வார்த்தையேனும் குறிப்பிடப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். சஹ்ரான் ஹாஷிமின் தீவிரவாத செயற்பாடுகள் குறித்து 2017ஆம் ஆண்டு முதல் புலனாய்வு பிரிவினர் தமக்கு தெரிவித்திருந்ததாகவும் அது தொடர்பான விசாரணை கோப்பு காவல்துறையினரால் சட்டம் அதிபர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததும் அதற்கு எதிராக எந்தவொரு விசாரணையும் நடத்தப்படவில்லை என தெரிவித்த சட்டத்தரணி அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டவர்களை தற்போது கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய தயாராகி வருவதாக குற்றம் சாட்டினார். எதிர்மனுதாரர்களால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆசாத் மௌலானாவின் வாக்குமூல பிரதியுடன் சில படங்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிள்ளையான் மற்றும் கருணா ஆகியோருடன் கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததை ஏற்றுக்கொண்ட சட்டத்தரணி அந்த படங்கள் அரசியல் கூட்டங்களின் போது எடுக்கப்பட்டவை என்றார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இவ்வாறான படங்களை எடுப்பது சாதாரணமான ஒன்று எனவும் அதன் மூலம் மனுதாரர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என சந்தேகிக்க முடியாது எனவும் அவர் வலியுறுத்தினார். சட்டம் அதிபர் திணைக்களம் முற்றிலும் பழிவாங்கும் நேர்கோடும் தீய நோக்கத்துடனுமே இந்த படங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். சுவிட்சர்லாந்தில் அரசியல் புகலிடம் கோரி வாழும் ஆசாத் மௌலானா பிரித்தானியாவின் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணல் மூலம் இலங்கையின் நீதித்துறை சிதைந்துள்ளதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கடத்தல்கள் போன்ற அனைத்து குற்றங்களையும் ராஜபக்ஷவினர் மீது சுமத்த ஆசாத் மௌலானா செயற்பட்டுள்ள நிலையில் அத்தகைய ஒருவரின் கூற்றை அடிப்படையாக கொண்டு தனது கட்சிக்காரரை எவ்வாறு கைது செய்ய முடியும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கேள்வி எழுப்பினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்து மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்டது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கட்டாய ஆசன பட்டிகள் அணியும் விதிமுறைகளை பின்பற்ற தவறிய சுமார் 400 வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
புதிய விதிமுறை பின்பற்றப்படுவதை கண்காணிக்க அதிவேக நெடுஞ்சாலைகளின் அனைத்து நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்களிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூன் 20 அன்று நடைமுறைக்கு வந்த விதிமுறைகளின்படி அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைவரும் ஆசனப்பட்டிகள் அணிய வேண்டும். அதிவேக நெடுஞ்சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் போது பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் கடுமையான காயங்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்கவும் இந்த நடவடிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்தார். கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரால் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளை தடுப்பதுடன் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் கடந்த 2 நாட்கள் இந்த விசேட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டிருந்த 12 அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சோதனைகளில் வாகன இலக்கு தகடுகள் இன்றி இயக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள், சட்டப்பூர்வ ஆவணங்கள் இல்லாமல் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரமின்றி ஓட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் வகையில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன சாரதிகளுக்கு எதிராக எதிர்காலத்திலும் இதுபோன்ற கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவின் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானிலும் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. முதலில் வெனிசுவேலாவின் கரீபியன் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள மோரோன் நகருக்கு மேற்கே சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் தலைநகர் கராகஸில் உள்ள கட்டடங்கள் பலத்த அதிர்வை உணர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து அவசரமாக வெளியேறியுள்ளனர். உயிரிழப்புகளோ அல்லது சேதங்களோ ஏற்பட்டதாக அதிகாரிகள் உடனடியாக தெரிவிக்கவில்லை. இதனையடுத்து வெனிசுவேலாவில் மேலும் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டதாகவும் அவை முறையே 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் பதிவாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை அண்டை நாடான கொலம்பியாவின் தலைநகர் பொகோட்டாவிலும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில பகுதிகளில் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஜப்பானின் இவாதே மாகாணத்தின் வடக்கு கடற்பகுதிக்கு அப்பால் 6.9 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஜப்பான் வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி சுமார் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்தது. எனினும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் அல்லது பாரிய சேதங்கள் ஏற்பட்டதாக உடனடி தகவல்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் பாதுகாப்பு நடவடிக்கையாக தோஹோகு ஷின்கான்ஷன் அதிவேக ரயில் சேவைகள் உள்ளிட்ட சில ரயில் போக்குவரத்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கிழக்கு ஜப்பான் ரயில்வே நிறுவனம் அறிவித்துள்ளது. கண்டி தெல்தனியவில் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அம்பாறை வைத்தியசாலையைச் சேர்ந்த பிசியோதெரபியின் மரணம் கழுத்தை நெரித்ததால் ஏற்பட்ட கொலை என்பது பிரேத பரிசோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூன் 17 அன்று தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றிற்குள் 33 வயதுடைய பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இறப்பு குறித்து சந்தேகங்களை தொடர்ந்து போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கினர். இதன் விளைவாக வெளான மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முக்கிய சந்தேக நபரையும் அவரது மனைவி மற்றும் குழந்தையையும் நேற்று அதிகாலையில் யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 43 வயதுடையவர் எனவும் சந்தேக நபரான பெண் 35 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரும் கண்டி பெல்லைகல பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என்றும் அடையாளம் காணப்பட்டனர். சந்தேக நபர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் பல முந்தைய மோசடி சம்பவங்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. பாதிக்கப்பட்ட நபர் வெலிகமவைச் சேர்ந்தவர் என்றும் அவர் ஜூன் 3 முதல் ஜூன் 16 வரை நுவரெலியாவில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பாதிக்கப்பட்டவரின் உடலை ஹோட்டல் அறையில் இருந்து சந்தேக நபர் வெளியே கொண்டு செல்வதை காட்டும் சிசிடிவி காட்சிகள் ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். எனினும் விசாரணையின் போது தான் ஹோட்டல் அறைக்குள் சென்றபோதே பாதிக்கப்பட்டவர் ஏற்கனவே தூக்கில் தொங்கிய நிலையில் இருந்ததாகவும் அதனால் பதற்றமடைந்த நான் அந்த உடலை வாகனத்தில் தெல்தெனியவுக்கு எடுத்துச் சென்றதாகவும் சந்தேக நபர் கூறினார். அதே நேரம் தனிப்பட்ட முறையில் முக்கிய சந்தேக நபர் தலைமறைவாகியிருப்பதற்கு உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ராஜவெல்லவைச் சேர்ந்த 49 வயதுடைய நபர் ஒருவரை நுவரெலியா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள்
அவர்கள் அனைவரும் நேற்றிரவு நுவரெலியா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்படும் ஊடக சாசனத்தை நிறுத்துவதற்கும் சர்வதேச அழுத்தங்களை வழங்குமாறு ஜேர்மன் துணை தூதுவர் சாரா ஹசல்பார்த்திடம் மட்டக்களப்பு ஊடகவியலாளர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். நேற்று மாலை மட்டக்களப்பு ஊடக அமையத்திற்கு விஜயம் செய்த ஜேர்மன் துணை தூதுவருக்கும் மட்டக்களப்பு ஊடக அமைய நிர்வாகத்தினருக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பாக துணை தூதுவர் கேட்டறிந்தார். மேலும் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஊடகவியலாளர்கள் மாவட்டத்தில் பணியாற்றும் பல ஊடகவியலாளர்கள் தொடர்ந்தும் பல்வேறு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினர். ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் இதனால் ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் தமிழ் மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் நிலையான அரசியல் தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்கும் ஜெர்மன் அரசாங்கம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நாட்டில் இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று சில தடவைகள் மழை பெய்யக்கூடும். அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சிலாபம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும். காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டியூடாக பொத்துவில் வரையான அத்துடன் சிலாபம் தொடக்கம் மன்னாரூடாக காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உலக சந்தையில் ஒரு பெரல் கச்சா எண்ணெயின் விலை இன்று $75 அமெரிக்க விட குறைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இன்று ஒரு பெரல் WTI எரிபொருளின் விலை $70.05 அமெரிக்க காணப்படுகின்றது. மேலும் பிரெண்ட் வகை பெரல் கச்சா எண்ணெயின் விலை $73.32 அமெரிக்க காணப்படுகிறது. இதற்கிடையில் ஒரு பெரல் மேர்பன் கச்சா எண்ணெயின் விலை 4.57% சரிந்து $66.45 அமெரிக்க காணப்படுகின்றது. மத்திய கிழக்கு போர் தொடங்கிய போது உலக சந்தையில் ஒரு பெரல் கச்சா எண்ணெயின் விலை $68 முதல் $70 இடையில் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் மாதகல் யாதம்பை புறப்படமாகவும் கிளிநொச்சி மற்றும் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு ராமுப்பிள்ளை ராசரட்னம் அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் காரைநகர் களபூமி வலுப்போடையை புறப்படமாகவும் மட்டக்களப்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சண்முகம் கமலாம்பிகை கமலம் அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் நவட்கிரியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லையா கமலாதேவி தேவியக்கா அவர்கள் 24/6/2026 புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு மகிழமட்டுவான் கற்குடாமை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் க ஹாரிஸ் அவர்கள் 23/6/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கட்டாரில் இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம்.
இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.